இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் 21ஆம் தேதி இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு மக்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் வாக்களிப்பதற்கு. இம்முறை தேர்தலை பொறுத்தமட்டில் வழமையாக ஒரு தேர்தல் என்று வரும்போது இருதரப்பு போட்டி மிக்க ஒரு தேர்தலாகத்தான் அமைந்திருக்கும். ஆனால் இம்முறை முத்தரப்பு மிக்க போட்டியாக 3 தரப்பினர்களுக்கு அதிக ஆதரவாளர்கள் இருக்கும் நிலையிலே இந்த தேர்தல் இடம்பெறப் போகின்றது. ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் தான் இந்த தேர்தல் இடம்பெறப் போகின்றது. நாடு பொருளாதார நிலையில் வீழ்ச்சி கண்டு அந்த 2 வருடங்களுக்கு பின்னர் நடைபெறுகின்ற ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் பதிவாகின்றது. பொதுவாக இலங்கை தேர்தலை பொறுத்தமட்டில் இம்முறை 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தி 39 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். குறிப்பாக அதில் ஒருவர் உயிரிழந்திருந்தார் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம். உடல்நல குறைவு காரணமாக மக்கள் எவ்வாறு தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இன்று இந்த தேர்தல் தொடர்பில் வாக்களிக்கும் முறை உள்ளிட்ட பல விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக என்னோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை தேர்தல்கள் ஆணையத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். இந்த 38 பேர்ல யார் ஏழை மக்களுக்கு அனுதாபம் காட்டுகிறார்கள், யார் மாணவருக்கு அனுதாபம் காட்டுகிறார்கள், யார் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து எடுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இதை பார்த்து தான் நாங்கள் ஓட் பண்ண வேண்டும். இது என்னுடைய கருத்து. நான் அதுக்குள்ளே யார் களவெடுக்கிறாங்களன்னு பார்த்து போப்பாண்டவரே நேற்று சொல்லியிருக்கிறார். அமெரிக்கால ட்ரம்ப்புக்கும் மற்றவ எங்கட தமிழ் பொம்பளை ஹரிசுக்கும் இடையில யார் குறையக்கூடாதாளன்னு பார்த்து போடுங்க. யார் குறையக்கூடாதாலோ அந்த ஆளுக்கு போடுங்க தான் அது சொல்லு. அதே மாதிரி தான் நாங்களும் பார்க்கணும். யார் குறைய மக்களை ஏமாற்றி 5-6 கார்ல தெரிகிறது, இவளுக்கெல்லாம் நாங்கள் போடவே கூடாது. யார் தாழ்மையா எங்களோட சேர்ந்து வாழ்கிறார்கள் என்ற பார்த்து, களவெடுக்காமல் வாழ்கிறார்கள் என்ற பார்த்து தான் ஓட் பண்ண வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்கள் வாக்களிக்கும் போது இம்முறை தேர்தலிலே அதிகமான வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். வாக்களிக்கும் போது எவ்வாறு வாக்குகளை அளிப்பது, தனி ஒரு வேட்பாளருக்கு வாக்களிப்பது எவ்வாறு? பொதுவாக தேர்தலை பொறுத்த மட்டில் புள்ளடி அல்லது 1 அல்லது 2, 3 இலக்கங்களை மாத்திரம்தான் குறிப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இலங்கை தேர்தல் ஆணையகத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் என்ற ரீதியிலே நீங்கள் கூறுங்கள், மக்களுக்கு எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்று. உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆளுக்கு உண்டு போடலாம் அல்லது எக்ஸ்டெண்ட் போடலாம். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் 2வது 3வது வாக்கு போட போறீங்கள் என்றால் உங்கள் விருப்பமான ஆளுக்கு ஒன்று போட்டு எக்ஸ்டெண்ட் போட்டா சரி வராது. எக்ஸ்டெண்ட் போட்டா அவருக்கு மட்டும்தான் போடலாம். நீங்க 3 பேருக்கு போட போறீங்களா இல்ல 2 பேருக்கு போட போறீங்களா 1, 2 அல்லது 3 போடணும். எல்லாத்துக்கும் கூட வாக்கு நிராகரிக்கப்படும். அப்ப மற்றது இன்னொன்று உங்களுக்கு ஒரு ஆள்ல தான் விருப்பம் என்றா அவரோட போட்டியா இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் 2 போட்டா உங்களோட நீங்கள் விரும்புகிற ஆளுக்கு எதிராக போகலாம். உதாரணமா ஏ என்ற ஒரு ஆளுக்கு தான் உள்ள விருப்பம், பி என்ற ஒரு ஆள் அவரோட போட்டியா நிற்கிறாருன்னா நீங்கள் பிக்கு 2வது வாக்க போட்டால் அது உங்களோட ஆளுக்கு ஏக்கு எதிராக போகலாம். ஏன்னா 2வது எண்ணிக்கையில அது எண்ணப்படலாம். அப்படியா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு யார் விருப்பமோ அந்த ஆளுக்கு போட்டுட்டு விடுறது அதான் நான் செய்ய போறது. பொதுவாக இலங்கை தேர்தலுக்கு பொறுத்த மட்டும் 2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே கிட்டத்தட்ட 1.5% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவானார் ஜனாதிபதியாக. தற்போதைய ஜனாதிபதி போட்டியிட்டு இருந்தார். இந்த நெருக்கடியான ஒரு நிலையில் இலங்கை தேர்தலிலே 50% ஒரு வாக்கும் பெற வேண்டும் ஒரு ஜனாதிபதி. இது கட்டாயமான ஒன்று. இம்முறை அந்த நிலைமை ஏற்படும். அது முதல் தரத்தான், முதல் எண்ணிக்கையில தான் 50% வேணும். அதுக்கு பிறகு 50% சகா உண்டு வேணும். அதுக்கு பிறகு அது கட்டாயம் இல்லை. பிறகு எண்ணும் போது கட்டாயம் அப்படி இருக்க தேவையில்லை. இந்த விருப்பு வாக்குகள் எவ்வாறு எண்ணப்படுகின்றன? அதாவது 2வது செகண்ட் வோட்டிங் சிஸ்டத்துக்கு வரும்போது செகண்ட் வோட்டிங்க்கு வாரது முதல் ரவுண்ட்ல 50% சக ஒன்று யாருக்கும் கிடைக்காட்டிக்குத்தான் செகண்ட் ரவுண்டுக்கு போகும்.
அல்லது போகவே தேவையில்லை. செகண்ட் ரவுண்டிங்க்கு போகும்போது முதல் 2 பேர், அந்த முதல் எண்ணும் போது யார் முதல் 2 இடங்களை எடுத்தார்களோ அவர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் எண்ணப்படும். மிச்சாக்கள் எல்லாரும் நிராகரிக்கப்பட்டவர்கள். அப்ப 38 பேர்ல 36 பேர் தான் மிஞ்சுவினம். 36 பேர் நீக்கப்படுவினம். நீக்கப்பட்ட பின்பு 2வது 3வது வாக்குகளை எண்ண துவங்குவாங்க. அப்படி எண்ணும் போது ஏ பின்னு வைங்க, நீங்க முதலாவது 2வது எடுத்த பெறுகிறவர்கள் ஏக்கும் பிக்கும் நீங்கள் 2வது 3வது வாக்கு வந்தால் அது எண்ணப்படாது. ஏனவர் ஏற்கனவே 1 2 இருக்கிறார்கள். அந்த 2வது 3வது வாக்கு பார்க்கும்போது நீக்கப்பட்டவர்கள் இந்த வாக்குத்தான் எண்ணப்படும். நீக்கப்பட்டவர்களுடைய வாக்குல 2வது 3வது அப்படின்னு பார்த்து கொண்டு போகும்போது ஏக்கு இருந்தால் அது ஏக்கு எண்ணப்படும், பிக்கு இருந்தால் பிக்கு எண்ணப்படும், அல்லது ஏக்கு 2வதும் பிக்கு 3வதும் போட்டிருந்தா ஏந்த மட்டும் எண்ணப்படும். அப்படி எண்ணிக்கொண்டே போயிட்டு அதுக்கு பிறகு 50% சக உண்டுன்னு பாக்குறேன் இல்லை. அதுக்கு பிறகு யார் முதலோ அந்த ஆளுக்குத்தான் வெற்றி. அதிகமான வாக்குகள் இருக்கிறவர் வெற்றிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவார். மக்களுடைய வாக்குகளை பொறுத்த மட்டில் பொதுவாக இந்த வாக்குகள் நிராகரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அதிகமான வாக்குகள் நிராகரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நீங்கள் எக்ஸ் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தான் வாக்க போடுறீங்கன்னா எக்ஸ் அல்லது ஒன்றுன்னு இருக்கணும். நீங்க 3 பேருக்கு எக்ஸ போட்டீங்கன்னா அது நிராகரிக்கப்படும். மற்றது ஒன்று போட்டால், உங்களுக்கு விருப்பமான ஆளுக்கு ஒன்று போட்டா பிறகு மெட்டாக்களுக்கு ஒன்று போடக்கூடாது. மெட்டாக்களுக்கு 2 அல்லது 3 போடணும், அல்லது 2 மட்டும் போடலாம். அதுவும் நிராகரிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம். மற்ற 3 பேரிலும் கூட ஆக்களுக்கு போட்டாலும் நிராகரிக்கப்படும். 1 2 3 4 போட்டாலும் நிராகரிக்கப்படும். ஆட்சியை நீங்கள் தெரிவு செய்யணும். அதான் ஜனநாயகத்தின் உச்சக்கட்டம். இதுதான் அந்த நாள் 21ஆம் தேதி. அதை தவறவிடக்கூடாது. அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அனைவரும் வாக்களிக்க வேண்டும், கட்டாயம். பழுதாக்கக்கூடாது. அது உங்களோட வாக்க வீணாக்குறதா முடியும். போய் வாக்களியுங்கோ, பிள்ளையா வாக்களிக்காதீங்கோ. நல்லவர்களுக்கு அல்லது யார் குறைந்த கூடாதாலோ அவருக்கு வாக்க போடும். சொன்ன மாதிரி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர், மக்களால் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அடுத்த தேர்தல் இப்பொழுது கட்டாயமாக பாராளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இந்த தேர்தலுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகுதான் இந்த தேர்தல்கள் இடம்பெற வேண்டும் என்று ஏதாவது சட்ட நீதிகள் இருக்கின்றனவா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும்? எனக்கு இப்ப அண்மையில வாசிச்சது தெரியாது. அப்படியோ நான் நினைக்கிறேன் ஒரு 2 கிழமை இருந்தாலும் 3 கிழமை இருந்தாலும் இடம் விடணும். மற்றது இவர் அனுர திசாநாயக்க சொல்லியிருக்கிறார், அடுத்த நாளே தான் பாராளுமன்றத்தை கிளைப்பாருன்னு நான் நினைக்கல அப்படி செய்யலாம். அப்படி எனக்கு அது சட்டத்தை பார்த்து நான் சொல்ல இல்லை, நான் ஞாபகத்துல தான் பேசுறேன்.